அறிவில் அதுக்கத்தான் இணைந்திருக்கும் இந்த உலகத்தில் வாழும் அனைவருக்கும் என்னுடைய வணக்கம். நான் உங்கள் உதயா. நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது டெக் உதய் தமிழில். 21st செஞ்சுரியான இந்த செஞ்சுரியில் எந்த அளவுக்கு நம்மளோட டெக்னாலஜி வளர்ந்துக்குதோ அந்தளவுக்கு நம்மளோட அக்கௌண்ட்ஸ், நம்மளோட டேட்டா திருட்டு போடுறதுக்கான வாய்ப்பும் வளர்ந்துருக்குன்னே சொல்லலாம். அதனால் நம்ம இந்த வீடியோவில் நம்மளோட ரொம்ப முக்கியமான சோஷியல் மீடியாவான ட்விட்டர், இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக், டெலகிராம், வாட்ஸ்அப் அப்படின்னு போன்ற பல ஆப்பில் நம்ம எப்படி சேஃபாக இருக்கணுன்றதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம முழுக்க பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோவில் நம்ம டூ ஃபேக்டர் அத்தன்டிகேஷன்னா என்னன்ட்டு பார்க்க போகிறோம். அடுத்தது இந்த டூ ஃபேக்டர் அத்தன்டிகேஷனை எப்படி நம்ம எனேபிள் பண்ணுறது, அது மட்டும் இல்லாமல் கூகுள் ஆத்தன்டிகேட்டர் ஒரு ஆப் இருக்குது. ஸோ இந்த 3 விஷயத்தை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வாங்க லேட்டாக்காமல் வீடியோக்குள்ளே போயிடலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனல் புதுசாக இருந்தீங்கன்னா கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டன் நிறுத்திக்கிட்டு அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் சேர்த்து எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த மாதிரியான நிறைய இன்ஃபர்மேட்டிவ் டெக் வீடியோஸ் உங்களுக்கு ரெகுலர் நோட்டிஃபிகேஷன் யூடியூப்லேருந்து வரும். அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோ பிடிச்சதுன்னா அப்படியே ஒரு லைக்கையும் போட்டு விட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த மாதிரி இன்ஃபர்மேஷனை சொல்லி நம்மளோட வீடியோஸையும் பார்க்க சொல்லி அவங்களுக்கு ஷேர் பண்ணி விட்டு உங்களுக்கு தெரியாத, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு தெரியாத பல விஷயத்த நம்மளோட டெக் வீடியோஸ் மூலயமா தெரிஞ்சுக்கோங்க. வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். நம்ம இப்போ பார்க்க போகிறது டூ ஃபேக்டர் அத்தன்டிகேஷன்னா என்னன்னு சொல்லிட்டு தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த டூ ஃபேக்டர் அத்தன்டிகேஷன் இல்லைனா 2FAன்னு சொல்லுவாங்க. இது பார்த்திங்கன்னா ஒரு 2வது தடுப்பு சவறுன்ற மாதிரி சொல்லலாம். ஆமாம், நம்மளோட அக்கௌண்ட் எல்லாத்துக்குமே ஒரு மெயில் ஐடி கண்டிப்பாக வச்சுருப்போம். அதை நம்ம பாஸ்வேர்ட் போட்டு என்டர் பண்ணால் தான் நம்மளோட இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக், ஜிமெயில் அப்படின்ற பல அக்கௌண்ட்டில் லாகின் பண்ண முடியும். அதை தாண்டி நம்மளுக்கு எந்த ஒரு பாஸ்வேர்டும் அந்த அக்கௌண்ட்டுக்கு இருக்காது. ஆனால் இந்த டூ ஃபேக்டர் அத்தன்டிகேஷன் அதை 2வதாக ஒரு பாஸ்வேர்டாக யூஸ் பண்ணுறது தான் இந்த டூ ஃபேக்டர் அத்தன்டிகேஷன். இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃபேஸ் ஐடி இல்லை ஃபிங்கர் பிரிண்ட் இல்லாட்டி கூகுள் அத்தன்டிகேட்டர்ன்ற நான் சொன்ன ஆப், அது மூலயமா இல்லாட்டி உங்கள் ஸ்மார்ட் ஃபோனுக்கு வர டெக்ஸ்ட் மெசேஜ் இல்லை கால் வழியாக வர அந்த கோடை நம்ம என்டர் பண்ணால் நம்ம இந்த டூ ஃபேக்டர் அத்தன்டிகேஷனை யூஸ் பண்ணுற மாதிரி ஒரு முறைன்ட்டு சொல்லலாம். ஸோ நம்ம இப்போ இந்த டூ ஃபேக்டர் அத்தன்டிகேஷன்னா என்ன, இது உங்களுக்கு உங்கள் மெயில் ஐடி அப்புறம் பாஸ்வேர்ட் போட்டு நீங்கள் ஒரு அக்கௌண்ட்டை லாகின் பண்ணுறப்ப அதுக்கு அடுத்தது ஒரு தடுப்பு சவராக இந்த டூ ஃபேக்டர் அத்தன்டிகேஷன் யூஸ் ஆகும். நீங்கள் இன்ஸ்டாகிராமில் லாகின் பண்ணிங்கன்னா மெயில் ஐடி போடுவீங்க, பாஸ்வேர்ட் போடுவீங்க. இப்போ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கே அந்த பாஸ்வேர்ட் தெரிஞ்சாலும் நீங்கள் இந்த டூ ஃபேக்டர் அத்தன்டிகேஷன் எனேபிள் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா உங்கள் ஸ்மார்ட் ஃபோனுக்கு இல்லாட்டி இந்த கூகுள் அத்தன்டிகேட்டர் ஆப்புக்கு ஒரு கோடு வரும். இந்த கோடை என்ட்ரு பண்ணால் தான் நீங்கள் உங்களோட லேப்டாப்பாக இருந்தாலும் சரி, உங்களோட வேறு மொபைலாக இருந்தாலும் சரி, இந்த டூ ஃபேக்டர் அதாவது இந்த 6 நம்பர் கோடை நீங்கள் போட்டால் மட்டும்தான் உங்களால் அந்த அக்கௌண்ட்டுக்கு லாகின் பண்ண முடியும். அதனால தான் இது 2வது தடுப்பு சவரா அப்படின்ட்டு நான் எக்ஸாம்பிள் சொன்னேன். ஸோ இது தான் இந்த டூ ஃபேக்டர் அத்தன்டிகேஷன். உங்களுக்கு ரொம்ப தெளிவாக புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். அதாவது ஒரு சவரை உடச்சி இன்னொரு சவரை உடைச்சா தான் உங்களோட அக்கௌண்ட்டுக்கு லாகின் பண்ண முடியுன்ற மாதிரி சிம்பிளாக நம்ம சொல்லலாம். நம்ம அடுத்தது இந்த டூ ஃபேக்டர் அத்தன்டிகேஷனை எப்படி உங்களோட அக்கௌண்ட்டுக்கு எனேபிள் பண்ணுறது, என்னென்ன முறையில் இதை எனேபிள் பண்ணலான்ற பல விஷயத்தை பற்றி அடுத்து பார்க்கலாம். இந்த டூ ஃபேக்டர் அத்தன்டிகேஷன் எந்தெந்த ஆப்லலாம் அவைலபிளாக இருக்குன்ட்டு நீங்கள் யோசிக்கிறப்ப இது ரொம்ப நிறைய வெரைட்டியான ஆப்பில் அவைலபிளாக இருக்குது. மோஸ்ட்டாக நீங்கள் யூஸ் பண்ணுற எல்லா ஆப்லேயுமே இது இருக்கும். லைக் இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக், ட்விட்டர், டெலகிராம், அப்புறம் வாட்ஸ்அப், அது மட்டும் இல்லாமல் அமேசான், ஃப்ளிப்கார்ட் அப்படின்ற பல விஷயத்துலேயும் பல ஆப்லேயும் இந்த டூ ஃபேக்டர் அத்தன்டிகேஷன் இப்போ ரீசெண்டாக கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா அந்தளவுக்கு நம்மளோட சைபர் க்ரைம் ஆக்டிவிட்டி ரொம்ப அதிகமாக எடுத்து, அதனால் நம்மளை முடிஞ்ச அளவுக்கு சேஃபாக வச்சுக்கிறதுக்கு எல்லா ஆப்ஸும் அவங்க இந்த டூ ஃபேக்டர் அத்தன்டிகேஷனை கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ நீங்கள் யூஸ் பண்ணுற எல்லா ஆப்லேயும் கண்டிப்பாக இருக்குன்னு நினைக்கிறேன். முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் செட்டிங்ஸில் போய் பார்த்தீங்கன்னா இந்த டூ ஃபேக்டர் அத்தன்டிகேஷன் அந்த செக்யூரிட்டின்ற ஆப்ஷனில் இருக்கும். நான் அது மட்டும் இல்லாமல் முக்கியமான ஆப்ஸ்க்கு இதில் நீங்கள் எப்படி எனேபிள் பண்ணுறத ஒரு வீடியோவும் நான் இதுக்கப்புறம் டெமோ காட்டுறேன். ஸோ அது மட்டும் இல்லாமல் நீங்கள் உங்கள்கிட்ட வச்சுருக்க ஆப்பை நீங்கள் இதில் இருக்கான்றதை நீங்கள் என்னோடய ஐடி, அதாவது டெக் உதயன்ற ஐடியா டேக் பண்ணி ட்விட்டர், இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் இல்லை இதில் வச்சு நம்மளை டேக் பண்ணி போட்டு விடுங்க. நான் அதை எப்படி எனேபிள் பண்ணுறதுன்னு ஒரு சின்ன வீடியோ உங்களுக்கு வேணும்னா கண்டிப்பாக நான் ரெக்கார்ட் பண்ணி அந்த சோஷியல் மீடியாவில் நான் அப்லோட் பண்ணுறேன். ஸோ இப்போ நம்ம மெயினான ஆப்ஸில் எப்படி இதை எனேபிள் பண்ணுறத இப்போ பார்க்க போகிறோம். நம்ம நம்மளோட வாட்ஸ்அப்லேருந்து ஆரம்பிப்போம். ஸோ வாட்ஸ்அப்புக்குள்ளே போய்ட்டு நீங்கள் உங்களோட செட்டிங்ஸ் இருக்கும், அதுக்குள்ளே போய்ட்டு உங்களுக்கு அக்கௌண்ட்டுன்ற ஆப்ஷன் இருக்கும். அதுக்குள்ளே போனீங்கனாலே உங்களுக்கு 3வதாக 2 ஸ்டெப் வெரிஃபிகேஷன்ற ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க.
ஸோ அது நீங்கள் ஜஸ்ட் எனேபிள் கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரு 6 நம்பர் கேட்கும். ஸோ உங்களுக்கு தேவையான அந்த 6 நம்பரை நீங்கள் என்ட்ரு பண்ணிட்டீங்கன்னா உங்களோட 2 ஸ்டெப் வெரிஃபிகேஷன் எனேபிள் ஆகிடும். ஸோ இன்னொரு தடவை கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. தென் உங்களுக்கு மெயில் ஐடி கேட்கும். உங்களோட மெயில் ஐடிக்கு நீங்கள் இப்போ மறந்துட்டிங்கன்னா உங்களுக்கு ஃபர்கட் பாஸ்வேர்ட் கொடுத்து எடுக்கிறதுக்கு உங்கள் மெயில் ஐடி கேட்கும். ஸோ நீங்கள் மெயில் ஐடி கொடுத்துட்டு ஜஸ்ட் நெக்ஸ்ட் கொடுத்துட்டிங்கன்னா திருப்பியும் கன்ஃபார்ம் பண்ணுறது அகைன் இன்னொரு தடவை கேட்கும். நீங்கள் அதுக்கப்புறம் டன் கொடுத்துட்டிங்கன்னா உங்களோட 2 ஸ்டெப் வெரிஃபிகேஷன் வாட்ஸ்அப்பில் ஈஸியாக எனேபிள் ஆகிடும். ஸோ உங்களுக்கு எப்போ வேணுமோ அந்த டைமில் நீங்கள் அந்த பின்னை சேஞ்ச் பண்ணிக்கலாம். இல்லை உங்களோட மெயில் ஐடியும் நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். இல்லை உங்களுக்கு வேணாம்னு தோணுச்சுன்னா இதை நீங்கள் ஜஸ்ட் டிசேபிள் பண்ணிக்கலாம். அவ்வளோதாங்க. வாட்ஸ்அப்பில் உங்களுக்கு இவ்வளோ ஈஸியாகவே நீங்கள் 2 ஸ்டெப் வெரிஃபிகேஷன் எனேபிள் பண்ணிடலாம். அடுத்தது டெலகிராம்னு வரப்போ டெலகிராம்லேயும் வாட்ஸ்அப்பில் பண்ண மாதிரி தான். நீங்கள் ஜஸ்ட் டெலகிராமுக்குள்ளே போய்ட்டு உங்களோட செட்டிங்ஸ் போய்ட்டு அங்கே இருக்க ப்ரைவசி அண்ட் செக்யூரிட்டின்ற ஆப்ஷனுக்குள்ளே போங்க. அங்கே உங்களுக்கு அதேமாதிரி 3ஆவதாக ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க 2 ஸ்டெப் வெரிஃபிகேஷன். ஸோ அதை நீங்கள் செட் அடிஷ்னல் பாஸ்வேர்டு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இங்கே பாஸ்வேர்டு கேட்கும். ஸோ நீங்கள் வாட்ஸ்அப்பில் போட்ட மாதிரி இதில் 6 நம்பர் பண்ண முடியாது. பட் நீங்கள் ஒரு பெரிய பாஸ்வேர்டை நீங்கள் இங்கே வச்சுக்கலாம். ஸோ நீங்கள் இப்போ உங்களோட பாஸ்வேர்டை நீங்கள் டைப் பண்ணிவிட்டு ஜஸ்ட் அதை உங்களுக்கு எந்த மாதிரி வேணுமோ அந்த மாதிரி பெருசாக டைப் பண்ணிவிட்டு திருப்பியும் அகைன் அதை கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு திருப்பியும் பண்ணுங்கள். ஸோ நீங்கள் இப்போ அது நீங்கள் எனேபிள் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த பாஸ்வேர்டை மறக்காமல் இருக்கிறதுக்கு ஒரு இன்ட் கேட்குது. ஸோ நீங்கள் போட்ட பாஸ்வேர்டுக்கு மறக்காமல் இருக்கிறதுக்கு நீங்கள் ஒரு இன்ட் கொடுத்துட்டு ஜஸ்ட் உங்களோட மெயில் ஐடியை என்ட்ரு பண்ணணும். ஸோ நீங்கள் மெயில் ஐடியை என்ட்ரு பண்ணி உங்களுக்கு கண்டினியூ கேட்கும். ஸோ அவ்வளோதாங்க உங்களோட 2 ஸ்டெப் வெரிஃபிகேஷன் எனேபிள் ஆகிடும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் கொடுத்த அந்த மெயில் ஐடிக்கு ஒரு கோடு வந்திருக்கும். ஸோ அந்த கோடை நீங்கள் என்ட்ரு பண்ணிங்கன்னா உங்களுக்கு 2 ஸ்டெப் வெரிஃபிகேஷன் டெலகிராம்லேருந்து எனேபிள் ஆகிடும். இப்போ நம்ம கூகுள் ஆத்தென்டிகேட்டர் ஆப்பை பற்றி பார்க்கலாம். இது கூகுள்கிட்டருந்து செக்யூரிட்டி ஆப்பாக இவங்க கூகுள் லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இது அவங்களோட கூகுள் ஆப்ஸ் மட்டும் இல்லாமல் மற்ற எல்லா ஆப்ஸுக்குமே ஒரு செக்யூரிட்டி ஆப்பாக இந்த கூகுள் ஆத்தென்டிகேட்டர் யூஸ் ஆகுது. இது எப்படி ஒர்க் ஆகும்னு கேட்டிங்கன்னா நீங்கள் இந்த கூகுள் ஆத்தென்டிகேட்டரை உங்களோட ஆப்பில் எனேபிள் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ரெகுலராக அதாவது ஒரு 30 செகண்டுக்கும் இந்த கூகுள் ஆத்தென்டிகேட்டரில் உங்களுக்கு புது கோட் ரெஃப்ரெஷ் ஆகிட்டே இருக்கும். ஸோ நீங்கள் லாகின் பண்ணுறப்ப அந்த 6 டிஜிட் கோடை நீங்கள் இந்த கூகுள் ஆத்தென்டிகேட்டர் ஆப்புக்குள்ளே போயிட்டு காப்பி பண்ணி அதை பேஸ்ட் பண்ணணும். நீங்கள் 30 செகண்டுக்குள்ளே அந்த கோடை யூஸ் பண்ணலன்னா திருப்பி அந்த கோடு ரெஃப்ரெஷ் ஆகி புது 6 நம்பர் டிஜிட் கோடு உங்களுக்கு அந்த ஆப்பில் வரும். ஸோ அதிலே உங்களுக்கு டைம் ஓடும். அந்த டைம் முடிஞ்ச பிறகும் திருப்பி உங்களுக்கு புதுசாக ரெஃப்ரெஷ் ஆகி புது கோடு வரதை நீங்கள் பார்க்கலாம். நீங்கள் வீடியோவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். நான் தெளிவாக வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அது மட்டும் இல்லாமல் இதை எப்படி நம்ம எனேபிள் பண்ணுறதையும் நம்ம வீடியோவில் காட்டுறேன். அடுத்ததாக நம்ம இந்த கூகுள் ஆத்தென்டிகேஷன் ஆப்பை எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது பார்க்கலாம். ஸோ இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக், ட்விட்டர் அந்த மாதிரி பல ஆப்பில் பார்த்தீங்கன்னா நீங்கள் 2 ஸ்டெப் வெரிஃபிகேஷன் ஆன் பண்ணிக்கலாம். அதை நீங்கள் ஒன்று உங்கள் ஃபோன் நம்பருக்கு கோடு வர மாதிரியும் பண்ணிக்கலாம். அப்படி இல்லாட்டி இந்த கூகுள் ஆத்தென்டிகேட்டர் ஆப் மூலியமாகவும் நீங்கள் இதை பண்ணிக்கலாம். ஸோ iOSல நீங்கள் ஆப் ஸ்டோரும் அதே மாதிரி ஆண்ட்ராய்டில் நீங்கள் போயிட்டு உங்களோட ப்ளே ஸ்டோரில் ஜஸ்ட் கூகுள் ஆத்தென்டிகேட்டர்ன்ட்டு டைப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த கூகுள் ஆத்தென்டிகேட்டர் ஆப் வந்துடும். நீங்கள் இங்கே கூகுள் ஆத்தென்டிகேட்டர் ஆப்பை ஜஸ்ட் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிட்டீங்கன்னா உங்களை வேலையோட முடிஞ்சிடும். அவ்வளோதாங்க. இப்போ நீங்கள் உங்களோட ஆப்பை இன்ஸ்டால் பண்ணிவிட்டு அந்த கூகுள் ஆத்தென்டிகேட்டர் ஆப்புக்கு போக வேண்டியதான். ஸோ இப்போ நீங்கள் அந்த கூகுள் ஆத்தென்டிகேட்டர் ஆப்புக்குள்ளே போனீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி நிறையா வரும். ஸோ நான் ஆல்ரெடி இங்கே எனேபிள் பண்ணி வச்சுக்கிறதுனால எனக்கு இவ்வளோ ஆப்ஷன் காட்டுது. உங்களுக்கு வெறும் எம்டியாக காட்டும் நீங்கள் ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணுறப்ப. ஸோ இதில் போய்ட்டு இந்த ப்ளஸ்ன்ற ஐக்கானை கொடுத்து தான் நம்ம இதை பண்ணணும். இப்போ நான் இங்கே ட்விட்டர், ஃபேஸ்புக் மற்றும் இன்ஸ்டாகிராமோட 2 ஸ்டெப் வெரிஃபிகேஷன் எப்படி ஆன் பண்ணுன்றதையும் கூகுள் ஆத்தென்டிகேட்டர் எப்படி லிங்க் பண்ணுன்றதையும் இங்கே நான் 3 ஸ்க்ரீனாக உங்களுக்கு கொடுத்துருக்கேன். நீங்கள் இந்த வீடியோவோட ப்ளேபேக் ஸ்பீடை கொஞ்சம் கம்மி பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே கொஞ்சம் தெளிவாக புரியும். ஸோ நான் அதனால் கொஞ்சம் ஸ்பீடாக போட்டிருக்கேன். ஃபுல்லாக போட்டால் இந்த வீடியோ ரொம்ப லென்த் ஆகுன்றதுனால நான் 3த்தையும் ஒரே ஸ்க்ரீனில் போட்டிருக்கேன். ஸோ நீங்கள் இந்த வீடியோவோட ப்ளேபேக் ஸ்பீடை கம்மி பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெளிவாக தெரியும். எப்பயுமே நீங்கள் எந்த ஆப்பாக இருந்தாலும் அதுக்குள்ளே போய்ட்டு செட்டிங்ஸ்குள்ளே போய்ட்டு செக்யூரிட்டின்ற ஆப்ஷனில் உங்களுக்கு 2 ஸ்டெப் வெரிஃபிகேஷன்ற ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதில் போய்ட்டு நீங்கள் ஜஸ்ட் எனேபிள் பண்ணிக்க வேண்டியதான். ஸோ இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒன்றும் தெளிவாக புரியும்.
அவ்வளோதாங்க இந்த வீடியோவில் நம்ம ரொம்ப முக்கியமான நம்மளோட சோஷியல் மீடியா ஆப் மற்றும் பல ஆப்பை எப்படி ரொம்ப சேஃப் அண்ட் செக்யூராக யூஸ் பண்ணணுன்றதை பற்றி பார்த்தோம். அதாவது 2 ஸ்டெப் வெரிஃபிகேஷன்னா என்ன, அது எப்படி எனேபிள் பண்ணுறது, அப்புறம் கூகுள் ஆத்தென்டிகேட்டர் ஆப்பை பற்றியும் இந்த வீடியோவில் நம்ம பார்த்தோம். ஸோ இந்த வீடியோ நீங்கள் மட்டும் பார்க்கறது இல்லாமல் உங்களோட நண்பர்களும் ஷேர் பண்ணிவிட்டுன்னா அவங்களோட ஆப்ஸையும் அவங்க ரொம்ப சேஃப் அண்ட் செக்யூராக யூஸ் பண்ண கற்றுப்பாங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் நம்மளோட சேனலுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டிங்கன்னா இந்த மாதிரியான நிறைய இன்ஃபர்மேட்டிவான டெக் வீடியோஸ் ரெகுலராக உங்களுக்கு நம்ம சேனல்லேருந்து வரும். அவ்வளோதாங்க இந்த வீடியோவில். இந்த மாதிரி ஒன்று வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் உதய். நீங்கள் பார்த்து கொண்டு இருப்பது டெக் உதய் தமிழில். மீண்டும் சந்திப்போம்.